නායක හාමුදුරුවෝ වහන්සේලාගෙන් අපේ පියතුමන්ගෙන් කුරුක්කල්තුමන්ලාගෙන් මවිලුතුමන්ලාගෙන් அவருடைய உரையில் அவர் அங்கே வந்திருந்த மத குருமார்கள் ஒவ்வொருவரையும் மதத்தின் சார்பில் அவர்கள் எப்படி அழைக்கப்பட வேண்டுமோ அப்படித்தான் அழைத்திருக்கிறார். சங்கைக்குரிய மகாநாயக தேரர்களே, இணை மதகுருமார்களே, இப்படியான தவறுகள் திருத்தப்பட வேண்டும் என்று உடனடியாகவே அதை மொழிபெயர்த்த உத்தியோகபூர்வ செயல்பாட்டாளர்களுக்கு அதனை தெரியப்படுத்தி இருக்கிறேன். அன்புள்ள இலங்கை நண்பர்களே, உங்கள் ஜனாதிபதி தேர்தல் சிறப்பாக நடைபெற்றதற்கு வாழ்த்துக்கள். இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயகத்தின் வீரியத்தை பறைசாற்றுகிறது. இது எமனுவல் மேக்ரோன் அரசு தலைவருடைய அவருடைய தனிப்பட்ட எமனுவல் மேக்ரோன் அவருடைய பக்கத்துல தான் இது பகிரப்பட்டதாக இருக்கிறது. அது பிரெஞ்சிலும் பகிரப்படவில்லை, ஆங்கிலத்திலும் இல்லை, அல்லது சிங்களத்துல கூட இல்லை, தனி தமிழ்ல தான். இந்த தமிழில் இந்த செய்தி வழங்கப்பட்டது என்பது ஒரு சீண்டலாக இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சீண்டலாக இருக்கலாம். இதே மேற்குலகம் மஹிந்த ராஜபக்ச தங்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்குள் மஹிந்த ராஜபக்ச உள்ளடக்க வராத நிலையில அவர் சீன சார்பு நிலை எடுத்ததன் காரணமாக உடனடி காரணம் சொன்னால் ஐக்கிய நாடுகள் மனித சபையில் இறுக்கமான தீர்மானம். சஜித் பிரேமதாச தமிழீழத்தினுடைய ஜனாதிபதி என்றும் அனுரகுமார திசாநாயக்க தென்னிலங்கையினுடைய ஜனாதிபதி என்றும் குறிப்பிட்டார். இன்றைக்கு இலங்கை தீவில நிரந்தரமான அமைதி, இன்றைக்கு சொல்லப்படுகின்ற சமத்துவம், இதெல்லாம் இலங்கை தீவில நிரந்தரமான அமைதி நிகழ வேண்டும் என்று சொன்னால் அது தமிழ் மக்களுக்கான அந்த பரிகார நீதி வழங்கப்படும் பட்சத்துலதான் இலங்கை தீவு நிரந்தரமான அமைதி. அந்த பாரதி ஒரு கனவு கண்டானே, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும்படி செய்தல் வேண்டும் என்று. அந்த கனவை ஆஸ்திரேலியா நாட்டில் இன்று நனவாக்கும் இன்பத் தமிழ் வானொலியே, உனக்கு வாழ்த்துக்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல், புதிய ஜனாதிபதியின் பதவி பிரமாணம், அவை சம்பந்தமான சில விடயங்களை தெளிவுகளை ஏற்படுத்தவும் குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற விடயங்களை தெளிவுபடுத்துகின்ற முயற்சியாக இந்த சந்திப்பில் உங்களை சந்திக்கின்றேன். முதலாவதாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட அந்த நிகழ்வு மிக எளிமையான முறையில் நடைபெற்றது. அந்த பதவி பிரமாணம் செய்து கொண்ட நிகழ்விலேயே அங்கே ஒரு மாற்றம் என்பது உருவாகி இருக்கிறது. தமிழ் மக்கள், சிங்கள மக்கள் என்ற பேதமில்லாமல் பல மதங்களை சார்ந்திருந்தாலும் இலங்கையர்கள் என்கின்ற முறையில் இந்த நாடு தங்களுடைய நகர்வை தொடர வேண்டும் என்ற அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களில் சொல்லப்பட்ட விடயங்களுக்கு பல சாட்சிகளை அன்றைய பதவியேற்பு வைபவம் காட்டியிருக்கிறது. அதில் குறிப்பாக அங்கே பௌத்த மதம், கிறிஸ்தவ மதம், இந்து மதம், இஸ்லாமிய மதம் என்கின்ற மத பிரதிநிதிகள் அங்கே முன் வரிசையில் இருத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர் மண்டபத்துக்குள் வந்ததும் அவர்கள் அத்தனை பேரிடமும் தனித்தனியாக சென்று மிக மரியாதையோடு ஆசி பெற்றுக் கொண்டார். அதற்கு பின்னர் அவருடைய பதவியேற்பு சம்பிரதாயங்கள் முடிவடைந்ததும் அவருடைய முதல் உரை அங்கே நிகழ்த்தப்பட்டிருந்தது. அந்த முதல் உரையை பற்றிய ஒரு சர்ச்சை என்று சொல்வதை விட ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். அந்த உரை சிங்களத்தில் மட்டும் இடம்பெற்றிருந்தது. ஆனால் அங்கே வந்திருந்த வெளிநாட்டு பிரதிநிதிகள் போன்றவர்களுக்கு அந்த இடத்தில் மொழிபெயர்ப்புக்கான ஹெட்போன்கள் வழங்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே அது உரை பெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கும். சமகாலத்தில் பாராளுமன்றத்தில் செய்யப்படுவதைப் போல உரை பெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். ஆனால் அதனை ஒளிபரப்பிய ரூபவாகினி கூட்டுத்தாபனம் சிங்களத்தில் அவர் ஆற்றிய உரையை சிங்கள மொழியிலேயே அப்படியே வெளியிட்டிருந்தது. ஆனால் அதற்கு பின்னர் நான் அறிந்த வகையிலே எனக்கு நடந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். இன்பத்தமிழ் ஒலியினுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் ஒரு சகோதரர் அந்த உரையினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை எழுத்து ரீதியாக பகிர்ந்து கொண்டிருந்தார். அதனை படித்த ஒரு நண்பர், ஆஸ்திரேலியாவிலே இருப்பவர், அதிக அரசியலில் அதிக ஆர்வம் நாட்டம் இல்லாமல் இருந்தாலும் கூட, ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தல் அதில் பதவியேற்பு வைபவத்தை நேரலையாக அவர் பார்த்திருக்கிறார். அவர் சற்று சிங்களம் பேசக்கூடியவர், புரிந்து கொள்ளக்கூடியவர். அவர்
அந்த உரையை பார்த்ததற்கு பின்னர் இந்த பதிவை அவர் பார்த்ததும் அவர் சற்று சங்கடப்பட்டார். அவர் சொன்னார், இப்படி அந்த உரையில் ஆரம்பத்தில் அவர் பேசிய உரையை நான் கேட்டேன், அதனுடைய மொழிபெயர்ப்பு தமிழிலே வந்திருக்கிறது, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அது தவறாக இருக்கிறது என்று தெளிவுபடுத்தினார். இதோ அந்த உரையினுடைய சிங்கள வடிவம். වැඩම වදාළ ගෞරවනීය මහානායක හමුදුරන් වහන්සේලාගෙන්, අපේ පියතුමන්ගෙන්, කුරුක්කල්තුමන්ලගෙන්, මවිලුතුමන්ලගෙන්, ඒ වගේම තානාපතිවරුන්, මහා කොමසාරිස්වරුන්, ඒ වගේම අග්‍රවංශකාරතුමා, ඒ වගේම ආරාධිත සියලු අමුත්තන්ගෙන් අවසරයි. இந்த எழுத்து மூலம் வெளிவந்த அந்த பதிவில் குறிப்பிடப்பட்ட விடயம் சங்கைக்குரிய மகாநாயக்க தேரர்களே, ஏனைய மத குருமார்களே, வெளிநாட்டு தூதுவர்களே என்று தொடர்கிறது. ஆனால் அவருடைய உரையில் அவர் அங்கே வந்திருந்த மத குருமார்கள் ஒவ்வொருவரையும் மதத்தின் சார்பில் அவர்கள் எப்படி அழைக்கப்பட வேண்டுமோ அப்படித்தான் அழைத்திருக்கிறார். சரியான முறையில் அது மொழிபெயர்க்கப்படவில்லை என்பதற்கு மேலாக அந்த உரைபெயர்ப்பை செய்தவர் செய்திருக்கக்கூடிய தவறு என்பதை விட மிக கவலையீனமான ஒரு விடயம். எந்த அளவுக்கு அந்த விடயத்தில் ஒரு முக்கியத்துவம், ஒரு மாற்றம் என்பது இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த தவறியதைத்தான் அவர் எனக்கு சுட்டி காட்டியிருந்தார். அதாவது, சங்கைக்குரிய மகாநாயக தேரர்களே, இணை மதகுருமார்களே, வெளிநாட்டு தூதுவர்களே, உயர் ஸ்தானிகர்களே, பிரதம நீதியரசரே, அழைப்பு விடுக்கப்பட்ட சிறப்பு அதிதிகளே. அதிலே சங்கைக்குரிய மகாநாயக்க தேரர்களே, ஏனைய மதத்தவர்களே என்று ஒரு வரியில் அதை சுருக்கிய அந்த உரைபெயர்ப்பு என்பது இந்த சகோதரன் என்னோடு தொடர்பு கொண்ட சகோதரனுக்கு ஏற்படுத்திய பாதிப்பையும் அதனுடைய ஆழத்தையும் பார்த்த காரணத்தினால் இப்படியான தவறுகள் திருத்தப்பட வேண்டும் என்று உடனடியாகவே அதை மொழிபெயர்த்த உத்தியோகபூர்வ செயல்பாட்டாளர்களுக்கு அதனை தெரியப்படுத்தி இருக்கிறேன். இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயம், அந்த மாற்றம் என்பது, சமத்துவம் என்பது, தமிழ் சிங்களம் என்கின்ற பாகுபாடு இல்லாத ஒரு தன்மையில் இனிவரும் காலங்களில் அரசு தன்னுடைய நகர்வுகளை செய்ய போகிறது என்பதையும், அதை புரிந்து வைத்துக் கொண்டு இனவாத சிந்தனை உள்ளவர்களாக, குறிப்பாக பௌத்த குருமார்கள் தான் இலங்கையை வழிநடத்துகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அந்த செயல்பாடுகளும் நடந்திருந்தன. சமீபத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழா ஒன்றில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பலரும் விமர்சித்த ஒரு விடயம், அங்கே மேடையிலே நாட்டினுடைய தேசிய கீதம் பாடப்படுகிற பொழுது அங்கிருந்த பௌத்த குருமார்கள் அமர்ந்திருந்தார்கள், எழுந்து நிற்கவில்லை. மற்றைய குருமார்கள், மற்றைய நாட்டு பிரதிநிதிகள், அரச தலைவர்கள் எல்லோரும் எழுந்து நின்ற பொழுது இந்த பௌத்த பிக்குகள் மட்டும் அமர்ந்திருந்தார்கள். இங்கே பாருங்கள், தேசிய கீதம் இசைக்கப்படுகிற பொழுது, பாடப்படுகிற பொழுது அத்தனை பேரும் அந்த மண்டபத்தில் இருந்து எழுந்து நின்றார்கள். அதை குறிப்பாக அனைவரும் எழுந்து நின்று நாங்கள் தேசிய கீதத்தை கௌரவிப்போம் என்கின்ற வகையில் அங்கே அறிவிப்பு செய்த சகோதரன் சிங்களத்தில் தெளிவுபடுத்தி இருந்தார். ජනාධිපතිතුමා දියුරුම් දිමවෙනුවෙන් උත්සව වැඩ කටයුතු මෙතකින් නිමවට පත් වෙනවා. අප සියලු දෙනා නැගී සිට ජාතික ගීය ගායනා කරමු. இந்த மாற்றங்கள் என்பது தொடரவிருக்கிறது. ஆம், அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த விடயம் முக்கியமாக யாரிலும் குறை கண்டுபிடிப்பதற்காக சொல்லப்பட்டது அல்ல. அந்த மொழிபெயர்த்தவர் அல்லது உரைபெயர்த்தவர்களை குறை காண்பது அல்ல. மிக சின்ன விடயமாக இருந்தாலும் கூட அந்த விடயத்தில் ஒரு பாரிய செய்தி,
எங்களுடைய சமூகத்திற்கு இருக்கிறது என்பதை அந்த நண்பர் எனக்கு சுட்டிக்காட்டிய பொழுது அதை மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதனை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். இதே வேளையில் தற்பொழுது பல நாடுகளின் அதிபர்கள் புதிய ஜனாதிபதியை வாழ்த்தி வழமை போல் தங்களது வாழ்த்து செய்திகளை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த இடத்தில் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் தன்னுடைய முகநூலில் தமிழில் தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இது ஓரளவுக்கு தமிழர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை மட்டுமல்ல, தமிழர்களுக்கு பிரெஞ்சு அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பு என்கின்ற வகையில் சமூக வலைத்தளங்களின் ஊடாக பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணியும் இதனுடைய உண்மைத்தன்மை அல்லது இதை அப்படியான ஒரு வெளிப்பாட்டை பற்றி பேசுவதற்காக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய ஊடகப் பரப்பில் நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கும் ஊடக சகோதரன் சுதன்ராஜ் அவர்கள் தற்பொழுது எங்களோடு பிரான்சில் இருந்து இணைந்திருக்கிறார். வணக்கம் சுதன்ராஜ். வணக்கம் அண்ணா. வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. இப்பொழுது ஊடக பரப்புகளிலே வருகிற விடயங்களில் எது உண்மை எது பொய் என்றால் இன்றைக்கு AI தொழில்நுட்பம் என்பது பாரிய அளவு முன்னேறி இருக்கக்கூடிய சூழல். அதே வேளையில் போலி கணக்குகள் என்பது பேஸ்புக்கை பொறுத்தவரையில் மிகச் சுலபமானது. அந்த வகையில் இந்த செய்தி என்பது முதலில் அதனுடைய உண்மைத்தன்மை பற்றி நீங்கள் நிச்சயமாக ஆராய்ந்திருப்பீர்கள் ஒரு ஊடகவியலாளராக. நிச்சயமாக இது சமூக வலைத்தளங்களிலே இன்று பிரான்சின் காலையிலிருந்து பலராலும் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்ப அதனுடைய உண்மை தம்பியை நான் அவருடைய சமூக ஒபிஷியலான அவருடைய பக்கத்துக்கு சென்று பார்த்த பொழுது அதிலே நான் இது பதிவு செய்துட்டு கொண்டிருக்கிற நேரத்துல வந்து சரியா 15 மணித்தியாலத்துக்கு முன்னர் அவருடைய உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்துல வந்து அவர் தமிழிலே அதை பதிவு செய்திருப்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், அந்த பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நேர்களே, அன்புள்ள இலங்கை நண்பர்களே, உங்கள் ஜனாதிபதி தேர்தல் சிறப்பாக நடைபெற்றதற்கு வாழ்த்துக்கள். இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயகத்தின் வீரியத்தை பறைசாற்றுகிறது. அன்ற திசாநாயக்க, உங்கள் வெற்றிக்கு எம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். இலங்கையுடன் இணைந்து செயல்படுவதற்கு பிரான்ஸ் தயாராக உள்ளது. நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் நம் கூட்டு முயற்சிகளுக்கு அடிக்கல்லாக அமையட்டும். இந்த விடயத்தை தான் அவர் பகிர்ந்திருக்கிறார். இதை தமிழில் அவருடைய பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். அதற்கான காரணம் என்ன? பொதுவாக பிரெஞ்சு மொழியிலே தான் அவர்களுடைய உரையாடல் மற்றும் விடயங்கள் அந்த பகுதியில் பகிர்ந்து கொள்ளப்படும் என்று நினைக்கிறேன். இந்த தனித்துவத்துக்கு என்ன காரணம்? நிச்சயமாக இதை நான் 3 தளமாக பார்த்தான். ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற பிரெஞ்சு எம்பேசியுடைய பேஸ்புக் பக்கத்தில் சென்று பார்த்த பொழுது அதுல முக்கியமாக ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் தொடர்பாக எந்த பதிவுகளோ அல்லது இந்த அரசு தலைவருடைய இந்த 15 மணித்தியாலங்க பிற்பாடு சில நேரம் இப்பொழுதுதான் அங்கே இந்த பதிவு செய்திருக்கிற நேரம் அங்கே மாலை ஆகிவிட்டது. அந்த பகுதி அவர்களுடைய பக்கத்துல இது பகிரப்படவில்லை என்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற பிரெஞ்சு எம்பசி ஒரு மெசேஜ் அங்க இதை ஷேர் பண்ணிடுது. 2வது வந்து பிரான்சினுடைய அரச மாளிகை எலிசி என்று சொல்லப்படுகின்ற அரச மாளிகையினுடைய பக்கத்துல வந்து பேஸ்புக் பக்கத்துல போய் பார்த்த பொழுது அங்கும் இது பகிரப்படாமல் இருக்குது. இது எமனுவல் மேக்ரோன் அரசு தலைவருடைய அவருடைய தனிப்பட்ட எமனுவல் மேக்ரோன் அவருடைய பக்கத்துல தான் இது பகிரப்பட்டதாக இருக்கிறது. அது பிரெஞ்சிலும் பகிரப்படவில்லை, ஆங்கிலத்திலும் இல்லை, அல்லது சிங்களத்துல கூட இல்லை, தனி தமிழ்ல தான் இது இருக்கிறது. பொதுவாகவே இன்றைக்கு அரசுகள் என்பது தங்களுடைய நலன் சார்ந்துதான் நகர்வுகளை முன்னகர்த்துவது இருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது எமனுவல் மக்ரோன் அவர்களுடைய முன்னர் இலங்கை தீவை மையப்படுத்திய இந்த இந்திய பெருங்கடல் பூகோள அரசியல்ல வந்து ஸ்ரீலங்கா விடயத்துல வந்து எமனுவல் மக்ரோனுடைய சமீபத்திய கால நகர்வு என்பது உற்று நோக்கப்படுகின்ற கவனிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இன்னைக்கு அமெரிக்கா ஒரு புறமாக இருந்தாலும் ஐரோப்பா அளவுல வந்து இந்த சில நாடுகள் உள்ள முன்னகர்வுகளை முன்னின்று பார்க்கின்ற விடயங்கள்ல வந்து இன்றைக்கு எமனுவல் மக்ரோன் இருக்கின்றனர். உதாரணத்துக்கு வந்து இப்ப இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகள்ல நடக்கிற பிரச்சனைகளா இருக்கலாம், அல்லது உக்ரைன் தொடர்பான விடயங்களா இருக்கலாம். இந்த விடயங்கள்ல பார்த்தோம் என்று சொன்னா ஐரோப்பாவில எமனுவல் மக்ரோன் அவர்கள்லாம் முன்னணியிலே வந்து சில கருத்துக்களை முன்வைப்பதும் அந்த விடயங்களை வந்து ஐரோப்பிய தலைமை தாங்கி நகர்த்துவதான நகர்வுகள் எல்லாம் இருந்திருக்கின்றன. அது பிரான்சிலும் கூட அதனுடைய எதிரொலிப்புகள் இருக்கின்றன.
அந்த அடிப்படையில சில மாதங்களுக்கு முன்னர் நியூ கலிடோனியாவுக்கு அதிபர் அவர்கள் சென்ற பொழுது ஸ்ரீலங்கா பொருளாதார நெருக்கடியில் இருந்து ரணில் அவர்கள் வந்த பிற்பாடு அது மீட்சி கொள்கின்ற காலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலத்துல எமனுவல் மக்ரோன் அவர்கள் தன்னுடைய பயணப்பாதையில வந்து அன்னளவாக ஒரு 10 நிமிடம் ஸ்ரீலங்காவில லேண்ட் பண்ணிட்டு ரணில் அவர்களை சந்திச்சுட்டு போனதாக இருக்கின்றது. பிரான்சினுடைய வரலாற்றுல பிரான்சினுடைய அதிபர் ஒருவர் இப்படி நேரடியாக ஸ்ரீலங்காவுக்கு சென்றதாக பதிவுகள் ஒன்றுமே இல்லை. இதேவேளை வந்து இந்த நெருக்கடி காலத்துல அவர் போனப்புற அவர் சொன்ன வாக்கியம் வந்து ஸ்ரீலங்காவினுடைய பொருளாதார முயற்சிக்கு பிரான்ஸ் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்று அந்த வாக்குறுதியை அவர் அங்க கொடுத்திருந்து சொன்னார். அப்ப இது வந்து இந்த இந்திய பெருங்கடல் பூகோள அரசியல்ல கடந்த காலங்கள்ல பார்த்தோம் என்று சொன்னா முக்கியமாக இலங்கை விவகாரத்துல வந்து இந்தியாவை கடந்து மேற்குலக நாடுகள் முன்னகர்ந்ததில்லை. இந்தியா எடுக்கின்ற முடிவுகள் தான் இருக்கும். உதாரணத்துக்கு சமாதான பேச்சுவார்த்தை காலத்துல பார்த்திருப்போம், வன்னி டு கொழும்பு, கொழும்பு டு டெல்லி, டெல்லி டு தான் ஓஸ்லோவா இருக்கும். அவர்கள் வந்து எல்லா பயணப்பாதையிலும் எல்லா பேச்சுவார்த்தைகளும் இலங்கை தீவுல நடக்கும், முடிச்சு போட்டு அப்படியே வந்து டெல்லியில வந்து ஒரு கதையாக சமர்ப்பிச்சுட்டு போனதான் கதையா இருக்கிறது. ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடி வந்த வேளையில முக்கியமாக வந்து இந்த ஸ்ரீலங்கா தொடர்பான பொருளாதார நெருக்கடியில வந்து இந்தியா பொருளாதார ரீதியாக ஸ்ரீலங்காவை கேண்டில் பண்ணவில்லை என்ற ஒரு நிலையில தான் வந்து இந்த மேற்குலகம் வந்து சரி நாங்க நேரடியா நாங்களே களத்துக்கு போறோம், நாங்களே டீல் பண்றோம் என்ற ஒரு மெசேஜையும் இந்தியாவுக்கு சொல்ல வேண்டிய கட்டம் இருந்தது. இப்ப இந்த தேர்தல் காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஊகம் இருக்கின்றது, இந்தியாவினுடைய விருப்பமாக சஜித் இருந்ததாகவும் மேற்குலகத்தின் விருப்பமாக ரணில் இருந்ததான் இருக்குது. அங்கவே இரண்டா தான் இருந்திருக்கிறது, ஒன்றாக இல்லை என்றது வந்து அவர்களுடைய அரசியல் நகர்வு என்ன சொல்லுது. அப்ப அந்த வகையில தான் இதுவரை காலமும் இந்தியாவை கடந்து செல்லாதவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இந்தியாவை கடந்து நேரடியாவே ஸ்ரீலங்காவில எமனுவல் மேக்ரோன் லேண்ட் பண்ணினது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜா இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு எமனுவல் மக்ரோன் அவர்கள் தமிழ்ல போட்டது என்பது இன்றைக்கு சோசியல் மீடியாவில் நிறைய தமிழ் மக்கள் ஷேர் பண்ணி கொண்டிருக்கணும். அவர்கள் 2 வகையாக ஷேர் பண்ணலாம். ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தமிழ்ல எங்களுடைய செம்மொழி மூத்த மொழி அதை நீங்கள் ஷேர் பண்ணிருக்கிறீங்க நன்றி என்று சொல்லி எல்லாம் ஷேர் பண்ணி கொண்டிருக்கீங்க உண்டு, அதற்கு ஒரு விடயம். 2வது வந்து தமிழ் என்ற அந்த தமிழ் எழுதினோட டக்குனு எங்களுக்கு வர எமோஷனா எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு என்று சொல்லி உண்மையாவே பிரான்ஸ்ல வந்து இன்றைக்கு நம்முடைய தலைமுறை 3வது தலைமுறையை தொட்டுவிட்ட நிலையில இன்றைக்கு இந்த பிரான்ஸ்ல இருக்கிற தமிழ் சமூகத்துக்கான ஒரு அங்கீகாரமாக ஒரு சைட்டா பார்க்கலாம். ஆனால் ஒரு அரசு தலைவர் இந்த உலக அரசியல்ல வந்து ஒரு சொல்லுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கு, இதுதான் யதார்த்தம். அப்ப இன்றைக்கு தமிழிலே அவர் போட்டிருக்கின்ற விடயம் சிங்களத்தில் போடவில்லை, ஆங்கிலத்திலும் போடவில்லை, பிரெஞ்சிலும் காணல, இதுவரையும் தமிழ்ல போட்டிருக்கிற செய்தியானது வந்து ஒரு மெசேஜை பொலிட்டிக்கலான ஒரு மெசேஜை சொல்லுவாதான் நான் பாக்குறேன் வந்து, அதாவது வந்து தமிழ் என்று சொன்னால் தமிழர்களுடைய பிரச்சனையில் எங்களுக்கு ஒரு கரிசனை இருக்கிறது என்றதை வந்து ஒரு மறை பொருளாக ஒரு மெசேஜ் ஒன்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது தான் இது உணரக்கூடியதாக இருக்கு. இது ஒரு போலியானதாக இருக்கலாம், நீங்கள் அதை உத்தியோகபூர்வமான அவருடைய தளம் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அது 14 மணித்தியாலத்துக்கு முன்னர் போடப்பட்டதில் கிட்டத்தட்ட 399 கொமெண்ட்ஸ் இருக்கிறது. அது பிரெஞ்சு மொழியிலே தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். உங்களால் அந்த கொமெண்ட்ஸ்களை பார்த்து ஏதாவது சொல்லக்கூடியதாக இருக்குமா? அதுல பார்க்கலாம். அதுல உதாரணத்துக்கு சொல்ல போனால், மிக்க நன்றி ஜனாதிபதி அவர்களே, தமிழில் வாழ்த்து கூறி நிகழ வைத்து விட்டீர்கள் என்றது இருக்கிறது. தமிழில் வாழ்த்துக்களுக்கு நன்றி, வணக்கம். பெரும் மதிப்புக்குரிய பிரான்ஸ் அதிபருக்கு நமது உள்ளம் நிறைந்த நன்றி. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இலங்கை வாழ் தமிழ் தேசிய குடிமக்களுக்கு உண்டு என்பதனை மறை செய்தியாக குறிப்பிட்டு இலங்கை ஜனாதிபதியை வாழ்த்துவது மட்டற்ற மகிழ்ச்சி. தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வினை வழங்க வலியுறுத்துமாறு அன்போடு வேண்டுகின்றோம். மிக்க நன்றி ஐயா, நன்றி. மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு எமது நன்றிகள் என்று சொல்லி கிட்டத்தட்ட பெரும்பான்மையாக வந்து பெரும்பாலும் வந்து தமிழ்ல தான் அங்க கொமெண்ட்ஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் பிரான்சில் இருக்கின்றவர்கள் வந்து பிரெஞ்சில பதிவு செய்திருக்கின்றார்கள். மெஸ்ஸி மிஸ்யூ பிரசிடோ, மெஸ்ஸிமோ பிரசிடோ, மெஸ்ஸி புக்கு நோத்ரு பிரசிடோ என்று சொல்லி அங்கே எல்லாமே தமிழ்ல தான் பதிவு செய்யப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரான்சிலே இருப்பவர்களில் அதிகப்படியானவர்கள், அதாவது அங்கே பல ஆர்ப்பாட்டங்கள் பல செயற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் அரசோடு பல விதமான பேச்சுவார்த்தைகளை அரசு தலைவர்களோடு நீங்கள் கூட பல சந்திப்புகளை நடத்தி இருக்கிறீர்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஈடுபாடுகள், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கிற பொழுது இந்த தமிழில் இந்த செய்தி வழங்கப்பட்டது என்பது
ஒரு சீண்டலாக, இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சீண்டலாக இருக்கலாம். அதே வேளையில் இந்தியா எப்படி தமிழர்களுடைய பிரச்சனையை வைத்து இலங்கையை கட்டுப்படுத்துவதற்கு காய்களை கடந்த காலங்களில் நகர்த்தியது போன்று மீண்டும் தமிழர்கள் இப்படியான ஒரு செயல்பாட்டால் உபயோகிக்கப்பட போகிறோமா, அல்லது இலங்கை அரசை வழிக்கு கொண்டு வருவதற்கு எங்களை பயன்படுத்த போகிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதே வேளையில் பலமிக்க ஒரு மேற்கத்திய நாடு இந்த விடயத்துக்குள் இப்படியான வகையிலே புகுந்திருப்பது என்பதும் இந்த புதிய அரசாங்கம் செய்ய நினைக்கிற மாற்றங்களை செய்வதற்கு அல்லது அங்கே ஒரு சமத்துவ நிலையை உருவாக்குவதற்கு எதுவாக அமையும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இந்த பூகோள அரசியல்லாம் இன்றைக்கு தங்களுடைய நலன்களை அடைவதற்கு இந்த புவிசார் அரசியல்களை நகர்த்தி கொண்டிருப்பார்கள். உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு சமகாலத்துல ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2015 ஆண்டு கால பகுதியை நாங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அதனை நாங்கள் இந்த காலத்துல பொருத்தி பார்க்கக்குள்ள அந்த வேளையில மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த நிலையில இதே மேற்குலகம் மஹிந்த ராஜபக்ச தங்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்குள் மஹிந்த ராஜபக்ச உள்ளடக்க வராத நிலையில அவர் சீன சார்பு நிலை எடுத்ததன் காரணமாக உடனே சொன்னால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில் ஒரு இறுக்கமான தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானத்துல முக்கியமாக ஹைபிரிட் நீதிமன்றம், நாங்கள் ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தரப்படுத்தும் என்று கோரிக்கொண்டு கேட்குள்ள அந்த வழியில் ஹைபிரிட் நீதிமன்றம் என்றதை கொண்டு வந்த உடனே ஸ்ரீலங்காவில உடனடியா என்ன செய்தது என்று சொன்னால், ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள அரசு ஸ்டேட் பாலிசி மேக்கர்ஸ் என்ன செய்தது என்று சொன்னால், ஓகே இப்படி ஒரு தீர்மானம் வந்தா ஸ்ரீலங்காவுக்கு அழுத்தமா வரும் என்ற காரணத்தால் உடனடியாகவே அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு ஆட்சி நல்லாட்சி அரசாங்கம் என்ற அடிப்படையில ஒரு மைத்திரி இந்த அரசாங்கத்தை கொண்டு வர எடுத்தார்கள். கொண்டு வந்த உடனே என்ன செய்யப்பட்டது, இந்த தீர்மானம் பிறகு காலநடிப்பு வழங்கப்பட்டு அந்த தொடர்ச்சியா வந்த தீர்மானங்கள்ல ஹைபிரிட் கோட் கூட இல்லாம போனதை பார்க்கணும். அப்ப மேற்குலகத்தை பொறுத்தமட்டில் இன்றைக்கு ஜெனீவா என்பது ஒரு அரசுகளின் நாடுகளும் தங்களுடைய நலன்களை அங்கே அடைவதற்கு ஒரு பொலிட்டிக்கல் பிரஷரை கொடுவதற்கான ஒரு தளமாத்தான் ஜெனீவாவை பாவிக்கணும். அப்ப அதோட உதாரணமா இருக்கிற மாதிரி இன்றைக்கு இந்த அனுராவினுடைய வருகைக்கு பிற்பாடு உலக ஊடகங்கள் எல்லாத்தினுடைய அவதானிக்கல பார்க்கின்ற பொழுது அனுராவை அவர்கள் ஒரு சீனா சார்புடைய தரப்பாகத்தான் இன்றைக்கு எல்லா மேற்குலக ஊடகங்களும் ஒரு பதிவை செய்து கொண்டிருக்கின்றன. அப்ப இவர்களை பொறுத்தமட்டில் தங்களுடைய நலன்களுக்கு அது பொருந்துவாகின்றது மிக சவாலாக இருக்கின்ற காலத்துல அவர்கள் உடனடியாகவே தங்களுடைய ரியாக்ஷனை செய்வதற்கான வாய்ப்புகளாக தான் பார்ப்பார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு இலங்கை தீவுல கையில எடுக்கக்கூடிய மெயினான பிரச்சனையா இருக்கிறது எங்கட பிரச்சனை. அப்ப எங்கட பிரச்சனையை அவர்கள் எடுத்து தங்களுடைய நலன்களுக்கு நகர்த்துவார்கள். சரி, அவர்கள் தங்களுடைய நலன்களுக்கு நகர்த்தேக்குள்ள அவர்கிட்ட புள்ளியும் எங்கட புள்ளியும் ஒரு இடத்துல சந்திக்கின்ற பொழுது அது எங்களுடைய நலன்களுக்கு ஏதாவது வாய்ப்புகளை திறக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இந்த புதிய அரசாங்கம் ஊழலை இல்லாமல் செய்வோம் என்று சொல்லுகிற பொழுது இந்த தேசிய அரசியல் நீரோட்டத்தில் தமிழ் தேசிய அரசியலாக இருந்தால் என்ன, சிங்கள இனவாத அரசியல் களங்களாக இருந்தால் என்ன, அவர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இவருடைய வருகை இருக்கிறது. ஆகவே இந்த தமிழ் மக்கள் அல்லது சிங்கள மக்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் செய்ய வேண்டும், ஸ்ரீலங்கன் என்கின்ற வகையிலே நாங்கள் இன ஒற்றுமைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்ற பிரச்சாரம்தான் அன்றகுமார திசாநாயக்கவால் செய்யப்பட்டிருக்கிறது. அதை சிங்கள மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதாவது இனவாதம் பேசாத ஒரு பிரச்சார அரசியலை நடாத்தி பதவிக்கு வந்திருக்கிறார் அன்றகுமார திசாநாயக்க. உங்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து இந்த தமிழ் தேசியம் அல்லது சிங்கள தேசியம் இனவாதம் என்பதை தொடர்ந்து நாங்கள் கடைபிடிக்க வேண்டுமா, அல்லது இந்த மாற்றத்தை தமிழ் தேசியத்தை அதாவது எங்களுடைய இலக்கை அடைவதற்கு நகர்த்த முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக நாங்கள் அந்த தேர்தல் முடிவுகளுடைய வரைபடத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு வடக்கு கிழக்கு தமிழர் தொகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பச்சையா இருந்தது, அது சஜித்துக்கு விழுந்த பெரும்பான்மை வாக்குல இருக்கு. தென்னிலங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா இவருக்கு விழுந்த வாக்கா இருக்கு. அது ஒரு ஒரு அது புவியியல் ரீதியாகவே இலங்கையில 2 நிலப்பாடு என்றதை ஒரு தெளிவான மெசேஜை சொன்னது. அது தமிழ் பொது வேட்பாளர் சஜித் அதுக்கு அப்பால அந்த வாக்குகள் அது ஒரு புவியியல் ரீதியான ஒரு மெசேஜ்.
அந்த அந்த மெசேஜை பற்றி நீங்கள் சொல்லுகிற பொழுது ஒருவர் எனக்கு அந்த வரைபடத்தை அனுப்பி குறிப்பிட்டிருந்தார். சஜித் பிரேமதாச தமிழீழத்தினுடைய ஜனாதிபதி என்றும் அனுரகுமார திசாநாயக்க தென்னிலங்கையினுடைய ஜனாதிபதி என்றும் குறிப்பிட்டிருந்தார். கிட்டத்தட்ட அப்படியான ஒரு பார்வைதான் அதுல இருக்கிறது இல்லையா? இல்ல அதுக்கு நாங்கள் பல வியாக்கியானங்கள் சொல்லலாம். இப்ப சுமந்திரன் தரப்பு சொல்றாரு பொழுது தங்களுக்கு கிடைக்க அப்ப அதுல நான் ஒரு மக்களுடைய நிலப்பாட்டை பார்க்க கூட அப்படித்தான் இருந்தது உண்டு. மற்றது தமிழர்கள் இங்க இனவாதம் கதைக்கல. தமிழர்கள் தங்கள் ஒரு தேசியவாதத்தான் வைக்கிறார். தாங்கள் ஒரு தேசிய இனம் என்பதை, தாங்கள் ஒரு தேசத்துக்குரியவர்கள் என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஒரு கட்டத்துலதான் முன்வைக்கப்பட்ட ஒரு தேசியவாதம். இங்கே சமகாலத்துல இந்த எலெக்ஷன் பீரியட்ல பார்த்தோம் என்று சொன்னா தமிழ் மக்கள் இனவாதம் கலைக்கிறார்கள் என்று சொல்லி கொண்டது. இனவாதம் இல்லை, தமிழ் சிங்கள தேசம் தான், சிங்கள பகுதியில தான் நீண்ட வரலாற்றுல இனவாதம் கலைக்கப்பட்டு ஸ்ரீலங்காவினுடைய சிஸ்டமே இன்றைக்கு இனநாயப்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டமா தான் இருக்கிறது. சரி, ஆனா இன்றைக்கு அனுரா அவர்களுடைய வருகைன்றது சிங்கள மக்களுக்கு, சிங்கள தேசத்துக்கு ஒரு மாற்றமா இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் கடந்த கால இந்த பொருளாதார நெருக்கடி காரணத்துக்கு பிற்பாடு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஒரு புதிய ஜெனரேஷன், புதிய தலைமுறை ஒரு மாற்றத்தை அப்படிதான் அது நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் அந்த மாற்றம் என்பது எங்களுக்கான ஒரு மாற்றம் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது இந்த வகையிலுமே நாங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த இனவாதமான விடயத்தை தான் இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை அவர் பௌத்த விற்கின்ற காலத்தொட்டு கும்பிட்டார், அறபடியா அவர் பௌத்தத்தோடு நிற்கிறார் என்றெல்லாம் நாங்கள் இன்டர்பிரேட் பண்ணலாம். ஆனால் பொதுவாக அவர்களுடைய விஞ்ஞாபனத்திலேயோ அல்லது பொதுவாக அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களிலேயோ அவர் இந்த இனவாத விடயங்களை தொடவே இல்லை. எங்களுக்கு தேவையான இனிப்பான செய்திகளை தந்திருந்தால் அவர் இன்றைக்கு பதவிக்கு வந்திருக்க முடியாது. இனவாதிகள் இவரை தோற்கடிக்க வைத்திருப்பார்கள், இனவாதத்தை மீண்டும் பேசி. ஆனால் இந்த கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பை ஒருவர் முயற்சிக்கிற பொழுது, நாங்கள் இல்லை பிடிவாதமாக நாங்கள் தனி தேசம், நாங்கள் தனி நாடு, தனி இதுலதான் நிற்போம், எங்களுக்கு நாங்கள் கேட்கிற மாதிரி தா என்று அடம் பிடிப்பது சரியா, அல்லது அந்த மாற்றங்களை அனுசரித்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நகர்வது சரியா என்ற ஒரு கேள்வி நியாயமானது என்று நினைக்கிறேன். இல்ல, இது இப்ப நீங்க சொல்ற கருத்து இந்த 15 வருஷமா எல்லாரும் சொல்லி கொடுக்குற விஷயம் தான். அதாவது ஜதார்த்தமா பேசுவோம், ஜதார்த்த அரசியல பேசுவோம்னு சொல்லி, இப்ப உங்களுக்கு தமிழீழம் சரி வராது, நாங்கள் 13 கேட்போம், 13 குறைவான சின்ன சின்ன மாகாண அதிகாரங்களை கேட்போம் என்று சொல்லி. பிரச்சனை அதுவல்ல. நாங்கள் எங்களோட அடிப்படை பிரச்சனை 2009ஆம் ஆண்டு இணைக்கப்பட்ட அந்த இனப்படுகொலைக்கான ஒரு பரிகார நீதி. அது அடிப்படையான நிலப்பாடு. இப்ப நாங்க இந்த பிடிவாதம் என்று சொல்லியோ அல்லது நாங்கள் இதங்களோட நிலப்பாடு 2009ஆம் ஆண்டு இணைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கான ஒரு பரிகார நீதியை கேட்கிறோம். ஒன்று. இரண்டாவது எங்களுக்கான அரசியல் நிலைமை. இன்றைக்கு இலங்கை தீவில நிரந்தரமான அமைதி, இன்றைக்கு சொல்லப்படுகின்ற சமத்துவம், இதெல்லாம் இலங்கை தீவில நிரந்தரமான அமைதி நிகழ வேண்டும் என்று சொன்னால் அது தமிழ் மக்களுக்கான அந்த பரிகார நீதி வழங்கப்படும் பட்சத்துலதான் இலங்கை தீவுக்கான நிரந்தரமான அமைதி கிடைக்கும். அது இல்லாது போனால் தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் நகர்த்தப்பட்டுக் கொண்டுதான் இருக்கும். அது ஜதார்த்தம். இன்றைக்கு அனுரா வந்திருக்கின்றது சிங்கள தேசத்துக்கு ஒரு மாற்றமா இருக்கலாம். எங்களை பொறுத்த மட்டும் ஓகே, எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய நிலப்பாட்டை நீங்க சொல்கிறீர்கள் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துல இந்த விடயங்கள் என்று சொல்லி. ஆனால் எந்த தேர்தல் வேட்பாளரும் அந்த பௌத்த காங்கிரஸுக்கு போய் அங்க சில வாக்குறுதிகளை கொடுத்து விட்டுத்தான் நகர வேண்டிய கடப்பாடு அங்க இருக்கிறது. அது அங்கத்தையும் ஒரு அடிப்படையான விடயம். அதுல எந்த மாற்றம் இல்லை. எல்லா வேட்பாளர்களும் அதுல அங்க போய் சொல்றது அது அனுரா திருப்படியா சொல்லியிருக்காரு. அதை மாற்று கருத்து இல்லை. நாங்கள் அது விமர்சிக்க அதாவது சொல்லியிருக்காரு அவர்களுடைய தாங்கள் காணி அதிகாரியோ போலீஸ் அதிகாரத்தையோ அல்லது ராணுவ நீக்கம் தொடர்பாகவோ தாங்கள் அந்த விஷயத்துக்கோ போக மாட்டோம் தெளிவாக அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள். அது தேர்தல் விஞ்ஞாபனத்துல இல்ல, ஆனால் அவர்களுடைய ஒபிஷியலான நிலப்பாட்டை தெளிவாகவே சொல்லியிருக்கின்றார். அப்ப நாங்கள் இப்ப காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் 13 அப்ப அதுக்குள்ள நாங்க போகல. இப்ப இன்னைக்கு ஒரு மாற்றம் சிங்கள தேசத்துல பொருளாதார நெருக்கடிக்கு பிற்பாடு கடந்த கால வரலாறுகளின் அடிப்படையில ஒரு மாற்றத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த மாற்றம் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு அவர்கள் உள்வாங்கி அந்த அதுக்கான நிலப்பாட்டத்தை மாறும் என்று சொன்னால் நிச்சயமாக அதை நாங்கள் நிறைவேற்கத்தை அதை மாற்றுக்கிறது ஒன்றும் இல்லை. நாங்கள் கோக்குறது இன்றைக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கும் நாங்கள் பரிகார நீதியை கேட்கிறோம். ஒரு ரிமீடியல் ஜஸ்டிஸ். அந்த ஜஸ்டிஸுக்கு ஒரு ஒரு வாயும் திறக்கும் என்று சொன்னால் அது நாங்கள் மாற்று கருத்தே இல்லை. சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். இதுல நாங்கள் ஒன்றும் சொல்லப்பட்டது நாங்கள் இனவாதம் பேசினோம். நாங்கள் எங்களுடைய தேசிய இனம் என்ற அடிப்படையில, நாங்கள் எங்கள் தேசத்துக்குரியவர்கள் என்ற அடிப்படையில எங்களுடைய தேசிய நிலைப்பாட்டையும் நாங்கள் சொல்லுவோம். தேசிய நிலைப்பாட்டு அரசியல் திறமையும் நீதிக்கான செயற்பாடு தான். இந்த இடத்தில் இப்பொழுது
புதிய பிரதமராக ஹரணி அமரசூரிய அவர்கள் பதவியேற்றிருக்கின்ற செய்தி கிடைக்க பெற்றிருக்கிறது. அன்றகுமார் ஜனாதிபதி அவர்கள் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். பொது தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இந்த பொது தேர்தல் என்பது தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் இப்ப பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது, பொது சபை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. நீங்களும் இந்த பொது கட்டமைப்பு பொது வேட்பாளருடைய விடயங்களை பற்றி ஆராய்ந்து பதிவுகளை வெளியிட்டிருந்தீர்கள். உங்களுடைய பார்வையில் இந்த பொது சபை பொது கட்டமைப்பு வருகிற பொது தேர்தல் என்பது தமிழர்கள் பரப்பிலே எப்படியான ஒரு மாற்றத்தை, இந்த மாற்றத்தோடு சேர்ந்து போகிற வகையில் பயணிக்குமா அல்லது எப்படி அது நடைபெற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஸ்ரீலங்கா எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருந்து இன்றைக்கு விடுபட்டு ஒரு மாற்றத்தை அங்க வந்திருக்கிறதா சொல்லப்படும் நிலையில வரும் நாட்களுக்கு பிற்பாடு ஸ்ரீலங்கா ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸுக்கு போகலாம் என்ற கருத்தும் இருக்கிறது. அந்த பொலிட்டிக்கல் கிரைசிஸுக்கான காரணம் இன்றைக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 113 அடிப்படை குறைந்தபட்ச இருக்கைகளை அதுக்கு மேல் ஒரு கூட்டணி பெறும் என்று சொன்னால் அது அங்கே தீர்மானங்கள் கொண்டு வர்றதுலயோ பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதெல்லாம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உடனடியாகவே நேற்று பார்க்கின்ற பொழுது ரணில் தரப்பில் சஜித் தரப்பு கூட்டமைப்பதற்கான முயற்சிகள் அவங்க நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இது உள்நாட்டு அரசியல். ஆனால் இலங்கை தீவை மையப்படுத்திய உலக சக்திகள் ஏற்கனவே இதுக்கான நகர்வுகளை முன்னகத்தை வெளிக்கிட்டு விட்டார்கள். அப்ப இதெல்லாமே வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் பயங்கரமா ரியாக்ட் பண்ண போகுது. சரி, இந்த ரியாக்ஷன் ஒரு புறம் இருக்க, நீங்க கேட்டது அடிப்படையில பார்க்கக்குள்ள இன்றைக்கு 2,26,000 வாக்குகள்லாம் எங்களோட பொது வேட்பாளர் கிடைச்சது. இது நமக்கு சொல்லியிருக்கின்ற ஒரு செய்தி, இந்த 15 வருடமாக தமிழர் தாயத்துல செய்யப்பட்ட கட்சி அரசியல். இந்த கட்சி அரசியல் என்பது இன்றைக்கு கட்சிகளாக பிளவுபட்டு ஒவ்வொரு கட்சிகளும் மாறி 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 நகர்த்து சொல்லப்பட்டு கொண்டு போது மக்களுக்கு இந்த கட்சி அரசியல் உண்மையாகவே ஒரு அரசியல் வெறுப்பை ஏற்படுத்தி விட்டது. அப்ப இன்றைக்கு சிவில் அமைப்புகள் இன்றைக்கு சமூக அரசியல் மட்டங்கள்ல எல்லாருமே ஒரு கூட்டாக ஒரு மக்களை அரசியல் மயப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு ஏற்படுத்தியிருப்பதை உணர்த்தக்கூடியதா இருக்கிறது. இன்றைக்கு தெளிவான ஒரு மெசேஜ் சொல்லுது. இன்றைக்கு நாங்கள் காலத்துக்கு காலம் இன்றைக்கு புதிய ஜெனரேஷன், புதிய தலைமுறை வந்துட்டுது. அந்த புதிய தலைமுறைன்ற பார்வையில இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனை எப்படி பார்க்கப்படுது, இன்றைக்கு புதிய தலைமுறை எப்படி எல்லாம் பார்க்கக்கூடிய நாங்கள் எங்களை நாங்களே மீள் பரிசீலில எங்களை நாங்களே ஒரு மீள சிந்திச்சு பொது வேட்பாளரை கிடைச்ச வாக்குகள் இது அது தொடக்கம். அப்ப நாங்கள் இந்த கட்சி அரசியலை கடந்து ஒரு தேசமாக ஒரு மூமெண்ட் ஒரு பேர் அப்படியான ஒரு திட்டத்தை நாங்கள் முன்னகர்ந்து கொண்டு போவதும் இப்படியான தேர்தல் களங்களை நாங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டிய தேவையுமாகத்தான் இருக்கின்றது. பார்ப்போம். இந்த பொதுமக்கள் பொதுச்சபை தேசிய பேரியக்கம் என்றெல்லாம் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அது சரியாக இந்த பாதையில செல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதற்கும் அப்பால இன்றைக்கு நேற்று புலட்டினுடைய சித்தார்த்தன் அவர்கள் ஒரு கருத்து சொன்ன பொழுது சற்று கவலையா இருந்தது. அவர் சொல்லியிருக்கின்றார் சங்கு சின்னம் என்பது இது ஜனாதிபதி தேர்தலுக்கு மட்டும்தான், இது அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு சங்கு சின்னம் எல்லாம் அவசியமான எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவர்களை பொறுத்தமட்டில் தங்களுடைய கட்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்ளலாம் வளர்த்துக் கொள்ளலாம் என்ற நிலையில தான் இருக்குது. அப்ப இந்த கட்சி அரசியல் என்பது இன்றைக்கு ஒரு தேசமாக ஒரு விடுதலைக்காக நீதிக்காக போராடுகிற ஒரு தேசத்துக்கு அது பொருந்தி வராது என்பதை நாங்கள் இந்த தேர்தல் முடிவுல பார்த்துட்டோம். இல்லை, நீங்கள் குறிப்பிட்டது போல வெளிநாட்டினுடைய பார்வை சஜித்தும் ரணிலும் இனி சேர்ந்து தேர்தல் களத்திலே நிற்பது என்பது நடைபெறப் போகிறது. அந்த இடத்திலே இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது கூட தமிழரசு கட்சி தனித்து நின்றது. அந்த தமிழரசு கட்சியும் 3ஆக பிளவுபட்டு நின்று அந்த 3 பேருக்குமே வாக்களித்து விட்டு வந்தார் மாவை சேனாதிராசா ஐயா அவர்கள். அப்ப இந்த குழப்பங்களில் மீண்டும் இந்த அன்றகுமார திசாநாயக்கவுக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்கு சர்வதேசம் ரணில் விக்ரமசிங்க சஜித்தோடு செயல்பாடுகளை செய்கிற பொழுது எங்களுடைய சுமந்திரன் போன்றவர்கள் வெளிநாட்டவர்கள் தூதுவர்கள் அவரை ஹெலிகாப்டர்லேயே கூட்டிக் கொண்டு போய் கதைக்கிற அளவுக்கு தமிழருடைய பிரதிநிதியாக பார்க்கிற சூழல் மாற்றப்பட வேண்டும் என்ற கருத்து மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களாக எங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? நீங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு நேற்று வந்த செய்தியில பார்க்கக்குள்ள வர்ற நாடாளுமன்ற தேர்தலை இந்த மேற்குலகம் தங்களுக்கு ஏற்ற வகையில நகர்த்துவதற்கான நகர்வுகள் நடந்திருப்பதை பார்க்கணும்.
சஜித் தரப்பும் ரணில் தரப்பும் எல்லா தரப்பும் ஒன்றிணைந்து அந்த வாக்குகளை தங்கள் வயப்படுத்தி நாடாளுமன்றத்துல தங்களுடைய பெரும்பான்மையை பெறுவதற்கு வேணும் என்று சொன்னா அந்த பெரும்பான்மைக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு தமிழர் தேசத்திலிருந்து தேவையா இருக்கும். அப்ப தமிழர் தேசத்திலிருந்து அந்த வாக்குகளை திரட்ட வேண்டும் என்று சொன்னா இந்த இலங்கைத்தீவை மையப்படுத்தி இந்த உலக பூகோள அரசியல் சக்திகள் நிச்சயமாக தமிழர் தரப்போட ஒரு டீலிங்கு வருவார்கள். ஓகே, எங்களுக்கு 2015 நடந்த ஸ்டோரி திருப்பி நடக்க போகுது. திருப்பி எங்களுக்கு அப்ப இந்த இடத்தையும் எங்களோட தமிழர் தரப்பு எந்த விதமான உத்தரவாதங்களும் இல்லாமல் அப்படியே சரி நாங்க செய்தாரம் என்று சொல்லி போட்டு செய்தாரம் சார் என்று சொல்லி போட்டு அந்த மெரல்ல தான் ஓகே சார் என்று சொல்லி போட்டு நாங்கள் நகர போறோமா, அல்ல இப்படியான வாய்ப்புகளை நாங்கள் சரியாக கண்டுணர்ந்து ஓகே நாங்கள் தமிழர்களுடைய வாக்குகளை உங்களுக்கு திரட்டி தரலாம், ஆனால் எங்களுக்கான சில உத்தரவாதம் ஒன்று, ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ரிஃபேர் பண்றதுக்கு நீங்கள் இந்த ஐக்கிய நாடுகள் மனித சபையிலிருந்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு இந்த ஃபைலை கொண்டு போங்கோ, நாங்கள் இங்கால இதை செய்யறோம் என்று சொல்லி அந்த முன்னகத்துறதுக்கான ஒரு அரசியல் தலைமை தமிழர் தாயத்தில் ஒரு வலிமையாக தேவை என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த வலிமை கிடைக்குமா என்றுதான் இன்றைக்கு பெரிய சவாலா இருக்கு. இந்த மாற்றம் என்பது தமிழர்கள் தரப்பிலும் தமிழர்களுக்கான ஒரு விடிவு பாதையை நோக்கி பிரெஞ்சு அதிபர் தமிழில் எழுதிய நகர்வுகள் கூட ஒரு மாற்றத்தை அல்லது ஒரு வித்தியாசமான செய்தியை சொன்னதாகவே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். ஏனென்றால் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் காலம் வரை தமிழர்கள் மிக அவதானமாக, குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்கள் பங்களிப்புகளை இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் ஒருங்கிணைந்து பயணித்த விடயத்தில் இருந்து சங்குக்கு 2,26,000 வாக்குகள் தான் கிடைத்திருந்தாலும் இந்த ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும், யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்கின்ற அளவுக்கு தமிழர்களை ஒருங்கிணைத்திருப்பது என்பது பெருமையான விடயம் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சுதன்ராஜ், நன்றி. நன்றி நன்றி நன்றி. தமிழர் நாம் ஒன்றாகி தாய் மண் காப்போம்.